வணக்கம். ரொம்ப அதிகமாக பேசல. இங்கே ஏதோ மெசேஜ்னு சொல்கிறாங்க. ஒரு சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது. அது ஒரு காட்சி ஊடகம். அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க. அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த மெசேஜ் சொல்லக்கூடாது. சினிமாவோட வேலை அது இல்லை. நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில. அப்படி பார்த்து தர்ஸ்கோஸ்கி என்ன மெசேஜ் சொன்னார்? நம்ம அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க. மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் செலிங் ஹவுஸ் சார், அந்த படம் கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும். செலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம், எனக்கு சினிமாவே வேணாம், நான் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும், நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார் திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும். கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி அவங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேண்ணா. ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை புரிய வச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார். நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமும் கதை கேட்கல. சார் கதைலாம் வேணாம், நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குன்னாரு. சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார். நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்கெல்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு. என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல. எனக்கு அந்த ஈகோ வந்துடுச்சு. நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம், நீ சொல்கிற நான் பேசுகிறேன்னா பார்ப்போம். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன். சரி ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டார், ரொம்ப திமிரு அவனுக்குன்னு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டுனாரு. சார் என்ன படம் பிடிக்கலையாண்ணே? இல்லை நீ கதையும் சொல்லாத, பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு, நான் வந்துடுறேண்ணே. ஓகே, அதுதான் எனக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார். அவங்க பயமுறுத்தினாங்க. இங்கே உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயப்படுச்சு. என்ன அவரா, ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. சரி தினமும் முத்தம் கொடுப்பேன். ஷார்ட் முடிஞ்சாலும் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு உண்மையில் அது மறைச்சிட்டேன். அதுக்கு இன்றைக்கி கடைசி வரை திட்டாரு. அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட், மெட்ராஸ் தேட்டர்ஸ். அவங்க ஆண்ட்ரியா அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே? சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னே. அது ஏன்டா முதல்ல சொல்லனாரு. இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷனில் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு. ஆனால் மடைய அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல. சார் நீங்கள் அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது எங்கே நாங்கள்லாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தேட்டர்ஸில் தான் இங்கே இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ். அவங்க மனைவி ஒரு அன்னை தர சப்பலில் இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே காலைல விழுந்துருவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மோரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான் மேக் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப குழந்தை அவர். எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹவுஸ் சார் குழந்தை, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபரன் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி. இசை சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன், என்னதான் நம்ம கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும்
ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமைவாங்க. நீ நல்லா தான் பண்ணுற, சரியாக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலையும் என்ன கைவிடாத ஒரு நண்பன். அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜால்ரா அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும். அப்படி ஒரு நண்பன் இருக்கான், சிவானி செந்தில், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். எனக்கே டவுட் வரும், டேய் இதான் டயலாக் அது ஜால்ரா அடிக்கிறியா, உண்மையிலேயே நல்லா இருக்கா படம் அப்படிலாம் கேட்பேன். நல்லா தான்டா அதுக்குன்னு. அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைன்னா அது இல்லை. அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும். ஜெனித், அது பென்னி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் அய்யனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சுப்பா, அதை சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ். எல்லோருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழலில் நின்னீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சில பேர்கள் மறந்துருக்கலாம், எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது, சும்மா வளர்ப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் கூறவைகள் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில, நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு க்ரைம் த்ரில்லர், இன்னொரு ஜேனர் இருக்குது. அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது. கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணுன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்வி, கலைஞன் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டான். நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல. அது வியாபாரியோட பயம், அது ஏன் பயம் இல்லை. அந்த பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்மளை காசு போட்டிருக்காங்க, அந்த காசு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது. அதுக்காக வந்து வளைஞ்சு ரொம்ப கலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா? அது பூக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் தான் கலைஞன். இந்த படம் இதை என்ன சொல்ல மறந்துட்டேன். நன்றி இல்லை, அது இல்லை, சப்ஜெக்டை பற்றி பேச வந்தேன். படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்ட்னு இல்லைங்க, இது ஒரு அனுபவம். நீங்கள் பாருங்களேன், கான்செப்ட்னுலாம் சொல்லக்கூடாது, சினிமாவை அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம். நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க இறங்குறீங்க, அதில் அதை எப்படி விவரிப்பீங்க? அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும். சினிமா கதை கிடையாது. சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல, நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும்? சினிமாங்கிறது அனுபவம், புரிஞ்சுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட 4 வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரீனாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அது சிம்பிளாக 4 வரியில் சின்ன கதை தான். அது நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை, அண்ணா கரீனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும். படித்தா தான் தெரியும். அதே போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற. என்னுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படாமல் போகலாம், அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்ல, என்னுடைய படைப்பை உங்கள் முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்குது. ஏன் எங்கள் உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்குது. சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது இதுன்னு, அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குனா பிடிக்காது. அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சதுக்கு இல்லை, அது ஒரு கிறுக்கலை எடுத்துக்கணும், புரிஞ்சுங்களா? எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்குது. அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை தேர்ந்தெடுங்க, நிராகரிங்க. ஆனால் தப்போ சரியோ, அதாவது மாஸ் ஃபிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்குது, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்குது. இந்த சினிமா பொறுத்தளவில் என்னன்னா மிரர். இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியே பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு போங்க, உங்கள் முகம் அதில் தெரியும், அவ்வளோதான். அந்த மிரர்னால் நான் ரசம் பூசுகிற கண்ணாடியில் ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணியில் உங்கள் முகம் தெரியாது. ஆனால் ஆழமான தண்ணியில், அது அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும், அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அதை நான் அந்த ரசவாதம் நிகழும்னு நம்புகிறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? பொண்ணுக்கு ஒரு ஹைக்கு, சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வழி மூலியமாக தான் பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்குங்க. அதே போல் அங்கே ஒரு ஹார்ட்டுக்குள்ளே தான் நுழையணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அந்த பயம் இருக்குது. ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன், நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன், புரிஞ்சுங்களா? அப்புறம் உங்கள் கையில் இருக்குது, புரிஞ்சுங்களா? நன்றி, வணக்கம்.